ராதிகா வணக்கம். கடந்த 10ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து இன்றைய நாள் சட்டப்பேரவையில் அவருடைய அரசின் பெரும்பான்மைக்கான வாக்கெடுப்பு நடைபெற்று அதிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்நிலையில்தான் கடந்த அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்னர் ஒரு 7-8 நாட்கள் மிகப்பெரிய ஒரு சட்ட ரீதியாக சிக்கலையும் பெரும்பான்மைக்கான சிக்கலும் ஏற்பட்டது. விஜய் ஆட்சி அமைப்பாரா என்பதை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அது பெரிய ஒரு எதிர்பார்ப்பை எழுப்பிக் கொண்டே சென்றது. கடந்த இதுக்கு முன் ஒரு 4 முறை தமிழக பொறுப்பு கவர்னரை சந்தித்தும் கூட விஜய்க்கு சாதகமான ஒரு முடிவு எட்டப்படவில்லை. அவர் பதவி ஏற்பதில் தள்ளி போய்கொண்டே சென்றது. 13ஆம் தேதிக்குள்ளாக, அதாவது 13ஆம் தேதிக்குள்ள சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு முன்னதாகவே 13ஆம் தேதிக்குள்ளாக அவர் பதவியேற்கவில்லை என்றால் அவருடைய கவர்னர் ஆட்சிக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் அதற்கு பிறகு விசிக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவு பெற்று அவர் முதலமைச்சராக பதவியேற்று பெரும்பான்மையும் தற்போது நிரூபித்து விட்டார். இந்நிலையில்தான் விஜய் ஆளுநரை சந்திக்கக்கூடிய அந்த நேரம், அதே போன்று முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்னர் ஒரு 4-5 நாட்கள் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு அரசியல் சூழலாக இருந்தது. அவர் பதவி ஏற்பாரா அல்லது நீதிமன்றத்தை நாடுவாரா, ஆளுநரை ஏன் பதவி பிரமாணம் செய்து வைக்க அழைப்பு விடுக்க மாட்டுகிறார், முதலமைச்சராக பதவியேற்பு அழைப்பு விடுக்க மாட்டுகிறார் என்றெல்லாம் தொடர்ந்து அது சட்ட ரீதியாக தாவேக்காவும் அணுகும் தயாராக இருந்தார். இந்நிலையில்தான் விஜய் முதலமைச்சர் ஆவதற்காக டெல்லியில் மிக முக்கியமான ஒரு டீம் பின்னணியில் மிகப்பெரிய அளவில் பணிபுரிந்திருக்கிறார்கள் விஜய்க்காக என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. தகவல் உண்மைதான். கடந்த 7 முதல் ஒரு 10 நாட்கள், ஒரு வார காலமாகவே இந்த பிரச்சனையை விஜய் பதவியேற்பதற்கு முன்னதாக மிக அதிக அளவில் பரபரப்பாக இருந்து வந்தது. இந்நிலையில் தான் அது எப்போது வெளிச்சத்துக்கு வருகிறது என்றால், காங்கிரஸ் கட்சி உறுப்பினரும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருமாக இருக்கக்கூடிய அபிஷேக் சிங்வி தான் விஜய்க்காக பின்னணியில் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் என்ற தகவல் தான் வெளியாக இருக்கிறது. அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலுடைய எக்ஸ்தல பதிவுகள்லாம் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவருடைய சகாக்கள் ஆலோசனை வழங்கி ஆய்வுகள் மேற்கொண்டு எனக்கு உதவியாக இருந்த என்னுடைய இளம் குழுவுக்கு பாராட்டுகிறேன் என்று காங்கிரசுடைய மூத்த தலைவரும் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞருமான அபிஷேக் சிங்வி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக அபிஷேக் சிங்வி தலைமையிலான குழு விஜய்க்காக பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் தெரிய வருகிறது. அரசியல் நிலைப்பாடுகளை தாண்டி இந்த புதிய முதலமைச்சர் ஆதரவிற்கு உரியவர் என்றும் அபிஷேக் சிங்வி புகழாரம் சூட்டியிருக்கிறார் அந்த பதிவில். அதில் மிக முக்கியமாக கடந்த அவர் விஜய் பதவியேற்பதற்கு முன்னதாக அவர் மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்கொண்டார். அப்ப சட்ட ரீதியாக செல்லலாமா என்றெல்லாம் கூட ஒரு யோசனை, ஒரு முயற்சிகளாம் தாவேக தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட போது அதற்கு மிக முக்கியமான மூளையாக செயல்படுவதுதான் அபிஷேக் சிங்வி. அதாவது விஜய் தடம்புரள செய்யக்கூடிய ஆட்சி நிலைகுலைய செய்யவும் நடக்கக்கூடிய முயற்சிகள் அதை செய்யும் வெளிநபர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனெனில் மக்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அபிஷேக் சிங்வி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக முழுக்க அபிஷேக் சிங்வி விஜய்க்காக பின்னணியில் அவர் பணியாற்றி இருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா கூட இந்த விவகாரத்தில் அபிஷேக் சிங்வி பெயரை குறிப்பிட்டு பாராட்டெல்லாம் தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்தில் புதிய ஆட்சியை சீர்குலைக்க சில சக்திகள் முயற்சிப்பதையும் அதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்பதையும் அபிஷேக் சிங்வி மறைமுகமாக எச்சரித்திருந்தார். இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாற்றிருக்கிறார்கள் அபிஷேக் சிங்வி தலைமையிலான அணி என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் மற்றொரு மிக முக்கியமான விடயம், தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேனாதிபதி பொறுத்தவரையிலும் அவர் பதவியேற்றிருந்தாலும் கூட அவர் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதில் இந்த விவகாரத்தில் கூட திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏவுக்கு ஆதரவாக அபிஷேக் சிங்வி தான் ஆஜராகி வாதிட்டார். அப்போது அபிஷேக் சிங்வி இதை பற்றி கூறும்போது, இந்த விவகாரம் தொடர்பாக பெரிய கருப்பன் தேர்தல் வழக்கு தான் தாக்கல் செய்ய முடியும், சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை கோரி இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியாது, இதில் எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு விட்டால் அவரை கடமையாற்ற அனுமதிக்க வேண்டும் என்றெல்லாம் தாவேக சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக அபிஷேக் சிங்வி இந்த வழக்கில் ஆஜராகி வாதங்களை முன்வைத்து கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இப்படியாக விஜய் அந்த கடைசி நிமிடம் என்றால் பதவி ஏற்பதற்கான அந்த கடைசி நிமிடங்கள், கடைசி 2-3 நாட்கள் மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு நேரம். அரசியல் களத்தில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருந்த நேரம். அந்த நேரத்தில் டெல்லியில் ஒரு குழுவே, அபிஷேக் சிங்வி தலைமையிலான ஒரு குழுவே விஜய்க்காக பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலமாக தெரிய வருகின்றது. ராதிகா.